அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதி செந்தில்குமார். வாழ்க வளமுடன். கவலை இல்லாத மனுஷன் அப்படின்னு இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. கவலைன்னா என்ன, கவலை இல்லாமல் எப்படி இருக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கும், எப்போவோ நடந்ததை நினச்சி இப்போ கவலைப்பட்டுருப்போம். அது முடிஞ்சிடுச்சு, அது இறந்த காலம். அதை யோசித்து கவலைப்பட்டு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதை நம்மளால் மாற்றி அமைக்கவும் முடியாது. இப்படி பழைய விஷயத்தை நினச்சி கவலைப்படுறதுனால நம்ம இந்த நிமிஷத்தில் வாழ மறந்துடுறோம். இப்போது ப்ரெசண்ட்டில் நாம் நல்ல செயல் செய்கிறது மூலமாக ஃப்யூச்சரில் நல்லா இருக்க முடியும். போன செகண்ட் நடந்ததை கூட நம்ம மறக்க கற்றுக்கணும், மன்னிக்க கற்றுக்கணும். நாம் யாரையுமே திருப்திப்படுத்த முடியாது. ஒரு விஷயத்தை மாற்ற முடியாதுன்னா அதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. நம்மளை மீறி ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுக்கும் நம்ம கவலைப்படக்கூடாது. நாம் என்ன செயல் செய்கிறோமோ அதற்குண்டான பலன் கண்டிப்பாக வரும். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி. எந்த எதிர்பார்ப்பு இல்லாமலும் இருக்கணுங்க. அப்போ நமக்கு எந்த கவலையும் இருக்காது. இப்போது எப்படி கவலை இல்லாமல் இருக்கணும்னா, இப்போ ஒரு வேலை செய்கிறோம்னா அதில் மட்டும் முழு கவனம் இருக்கணும். அப்போ தான் நம்ம பாஸ்டில் நடந்த நினச்சி கவலை, நாளைக்கு என்ன நடக்கும்ன்றது யோசனை அப்படி இருக்கக்கூடாது. இப்படி யோசனை வரும்போது, கவலை வரும்போது நாம் இப்போ என்ன பண்ணுறோம் அந்த கவனத்துக்கு வந்துடணும். இந்த நிமிஷத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்றத அந்த வேலையில் வந்துடணும். இப்படித்தான் மனசை ப்ரெசண்ட்டுக்கு பழக்கப்படுத்தணும். இந்த நிமிஷத்தில் இருக்கும்போது நாம் நல்லா தான் இருப்போம். கவலைப்படுறதுனால உடம்புல உள்ள காந்த சக்தியெல்லாம் வீணாக போயிடும், நம்மளை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடும். நாம் கவலைப்படுறதுக்கே வரலை, நாம் தான் கற்பனையாக யோசித்து கவலைப்பட்டு வாழவே மறந்துடுறோம். எல்லாமே மாறக்கூடியது தான், இதுவும் கடந்து போகும் அப்படின்னு 100% கடவுள் நம்பிக்கையோடு இருக்கும்போது எல்லாமே சரியாயிடும். எல்லோரிடமும் நல்லிணக்கமாக இருக்க பழகணும். இன்று புதிதாய் பிறந்தோம் என்று பாரதி சொன்ன மாதிரி இன்றைக்கி தான் பிறந்திருக்கோம் அப்படின்னு நினச்சி பழைய கவலையெல்லாம் விட்டுட்டு ப்ரெசண்ட்டில் நம்ம கவனம் செலுத்தணும்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு நல்லதாகவே அமையும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.